ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ செய்ய போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து தண்ணி சூடு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பொட்டேட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால நான் சின்ன சின்னதாக பொட்டேட்டோவை நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் பெருசாக இருந்துச்சுன்னு நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். எல்லா பொட்டேட்டோவும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. எடுத்து நல்லா தண்ணி கொதித்து வந்த அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு நல்லா குக் ஆகிட்டு வரும். எந்த அளவுக்கு குக் பண்ணோன்னா அதோட தோல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போவே உப்பு ஆட் பண்ணிடுறேன். அதில் இப்போ நல்லா கொதித்து வருது. வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். வெந்திருக்கு. பட் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா அதோட தோல் எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து எப்படி வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஓகே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த தோல் வந்து தனியாக தெரியும் வெந்து. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. நீங்கள் வடிகட்டியும் எடுத்துக்கலாம், இல்லை எப்படி டேரெக்டாக அப்போவே நீங்கள் ஸ்பாட்டாகவே நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கலாம். கம்மியான குவான்டிட்டியில் இருக்கும்போது, அதிகமான குவான்டிட்டியில் இருக்கும்போது நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதோட தோலை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போவே எடுக்க முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆயில் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா மேலே தெரிக்கும். சரி, கொஞ்சம் பார்த்து அது பண்ணுங்கள். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா அது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு நல்லா ஒரு பொன்னிறம் வரணும். பிகாஸ் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு குக் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு அது குக் ஆகி வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ப்ரௌன் கலரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த வந்து எல்லோ கலர்லேருந்து அந்த கோல்டன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாமே போட்டு வதக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால நல்லா வெடிக்குது. ஸோ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கூட பண்ணலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நல்லா குக் ஆகிட்டு அது எல்லாமே சூப்பராக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சதுனால இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த கடலைப்பருப்போட கலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓவராலாக அதை வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ப்ரௌன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் குக் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ப்ரௌன் வந்துடுச்சுன்னா நீங்கள் கடைசியில் வந்து நம்ம அந்த தக்காளியெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பிளாக் ஆகிடும்.
ஸோ அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணாடி பதத்துக்கு முன்னாடி பதம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நான் எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சால்ட், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொரியண்டர் பவுடர் இதை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு அண்ட் பட்டை வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின் திங்கே வந்து இந்த பொட்டேட்டோவுக்கு வந்து இது தான். சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டிங்கன்னா மதியத்துக்கு நம்ம சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிட்லாம். சாதம் சாம்பார் வச்சு கூட. இது எல்லாமே அழகாக குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை. ஸோ இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் இதில். ஸோ அதை ஆட் பண்ணி அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோ. ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அதோட கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு மல்லித்தூள், நான் சொன்னேன் இல்லையா கொரியண்டர் பவுடர், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து போகணும். பவுடர் ஏதாவது, ஐ மீன் சில்லி பவுடராக இருக்கட்டும், கொரியண்டர் பவுடராக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், எதுவுமே அதோட பவுடரோட ஸ்மெல் வராமல் நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். பிகாஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நான் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி பொட்டேட்டோ எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த பொட்டேட்டோ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதோட தோல் எடுத்துட்டு அதை வந்து கையாலேயே வந்து ஒரே அழுத்து, எல்லாமே சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருந்தேன், நீங்களே பார்த்தீங்க இல்லையா. அது ஒரே ஒரு நம்ம அழுத்தும் போது இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து மிக்சியில் நான் அந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதோட தண்ணி வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். பட் என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை.
பிகாஸ் ஆல்ரெடி மசாலாவும் நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி நம்ம நல்லா சூப்பராக வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் நம்ம வதக்கும் போதே வந்து அழகாக மாவு மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னும் தண்ணி வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சமே சூப்பராக இருக்கும். ஏன் நான் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து இப்படி செஞ்சு வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். ஸோ சப்பாத்தி கூட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம இது சப்பாத்தி அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.